கந்தா கடம்பா முருகா கதிர்வேலா ஓம் சரவண பவ. குழந்தாய், உன்னிடம் நான் பேச வந்துள்ளேன். நான் உன்னிடம் பேச வருவது இது முதல் முறை அல்ல. நான் உன்னிடம் குழந்தையாகவோ முதியவராகவோ நோயுற்றவராகவோ ஏதோ ஒரு வடிவில் உன்னிடம் நான் பேச வந்துள்ளேன். ஆனால் நீ அதை அலட்சியப்படுத்தியிருக்கிறாய். என்னை அலட்சியப்படுத்தியிருக்கிறாய். பிள்ளையே, நீ என்னை அலட்சியப்படுத்தினாலும் நீயே என் குழந்தை. என் குழந்தையை நான் தண்டிக்க மாட்டேன். இது கடைசி முறை, உனக்கு கொடுக்கும் கடைசி வாய்ப்பு. இதை நீ கேள், உன் வாழ்வில் பயன் பெறு. குழந்தையே, உன் வாழ்க்கையில் வறுமையினால் வாடுகிறாயா? அந்த வறுமைக்கு காரணம் என்னவென்று யோசிக்கிறாயா? நீ உழைக்கிறாய், வேலை செய்கிறாய், அதற்கேற்ற ஊதியமும் கிடைக்கிறது. ஆனால் அந்த ஊதியம் கையில் நிற்க மாட்டுகிறதா? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? குழந்தையே, இதை கேள். வறுமை என்பது நிலையானது அல்ல. என் பிள்ளை வறுமையால் வாட விடமாட்டேன். என் பிள்ளைகளுக்கு செல்வம் செழிக்க வைப்பேன். குழந்தையே, நீ செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் உனக்கான ஊதியம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அது பணமாகவோ நன்மதிப்பாகவோ உயர்வாகவோ புகழாகவோ வெற்றியாகவோ இருக்கலாம். குழந்தையே, நீ இதை கேள். பேரன்பு மிக்க அன்பு குழந்தையே, உன் தகப்பன் உன்னிடம் கேட்பது ஒன்றுதான். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீ யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. உன்னை சுற்றி இருப்பவரை பேரன்புடன் நேசிக்க வேண்டும். பிறர் உன்னை வெறுத்தாலும் அந்த வெறுப்பை பிறருக்கு காட்டாதே. ஏனென்றால் நீ என் பிள்ளை, நீ தெய்வ குழந்தை. குழந்தையே, நீ பேரன்பினால் இந்த உலகத்தில் என்றென்றும் பெரு செல்வத்துடன் வாழ வேண்டும். நீ ஆசைப்பட்ட எல்லாவும் நான் செய்து கொடுப்பேன். நானே உன் தகப்பன். குழந்தையே, நீ இதை அறிவாய். அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி இருப்பவர்களை பேரன்புடன் நீ பார்த்து கொண்டால் நான் உன்னை பேரன்புடன் ஆசீர்வதிப்பேன். நீ எல்லோரையும் மதிப்பதாக நான் கருதுகிறேன். பிறர் உன்னை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் நீ அவர்களுக்கு பாசத்தையே கொடு. உன்னுடைய ஊதியம் உன்னுடைய கையில் இல்லையா? குழந்தையே, உன்னுடைய ஊதியத்தை காட்டிலும் உன்னுடைய செலவு அதிகமாக இருக்கிறதா? அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாயா? குழந்தையே, நீ வரும் லட்சுமியை வரவேற்றாலே போதும். நான் உன்னுடைய வீட்டிற்கு செல்வம் செழிக்க என் அன்னை லட்சுமியை அனுப்பப் போகிறேன். குழந்தையே, அந்த லட்சுமி எப்பொழுது வேண்டுமானாலும் உன் வீட்டுக்குள் வரலாம். அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றேதான். இந்த மாதம் முழுவதும் நீ காலையில் எழுந்து 5 மணிக்குள் உன் வாசலில் விளக்கை ஏற்றி அந்த அன்னையை உன் வீட்டினில் வரவேற்பாயாக. என் அன்னையை நீ ஏமாற்ற மாட்டாய் என்று நான் நினைக்கிறேன். குழந்தையே, உன்னுடைய செல்வ செழிப்பிற்கு இனி வரும் காலம் வந்துவிட்டது. நீ இனிமேல் சோகத்திலோ வறுமையிலோ விழ வேண்டாம். என் பேரன்பு மிக்க பிள்ளையே, உன் வறுமை நிலையானது அல்ல. அந்த வறுமை நிலையை மாற்றவே நான் உன்னுடன் பேச வந்துள்ளேன். நீ இந்த காணொளியின் மூலமாக என்னிடம் பேசியுள்ளாய். இதை நீ அறிய வேண்டும். அன்பு பிள்ளையே, உன்னுடைய பூஜையில் ஆராதனையிலும் நான் இருக்கிறேன். உன்னுடைய மனதிற்குள்ளும் நான் இருக்கிறேன். நீ ஒவ்வொரு நிமிடமும் என்னை நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆதலால் தான் நானும் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன். அன்பு பிள்ளையே, நீ ஒவ்வொரு நிமிடமும் ஓம் முருகா, ஓம் முருகா, அப்பனே, தகப்பனே, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, ஓம் சரவண பவ என்றெல்லாம் கூறும் பொழுது நீ என் நினைவில் வருகிறாய். குழந்தையே, நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அதனால் அன்பு பிள்ளையே, நீ நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் அருகினில் நான் இருக்கிறேன் என்பதை நீ மறவாதே. அதனால் பிள்ளையே, நீ யாருக்கும் எப்பொழுதும் என் நிலையிலும் பயமுறாதே.
நீ அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் இருக்காதே. நீ உன் வேலையை செய். அவர்கள் வேலையை செய்யட்டும். அவர்கள் உன் வழியில் குறுக்கிட்டால் நான் உன் அருகினில் இருக்கிறேன் என்பதை நீ மறவாதே. அவர்கள் வந்தாலும் அவர்கள் அந்த நிலையில் நிற்க மாட்டார்கள். அவர்கள் உடனடியாக அவரை தவறை உணர்ந்து உன்னிடம் இருந்து விலகி செல்வார்கள். பேரன்பு மிக்கவர்கள் உன் அருகினிலே இருப்பார்கள். உன்னுடைய வெறுப்பை சம்பாதித்தவர்கள் உன்னிடம் இருந்து விலகி செல்வார்கள். குழந்தையே, உன்னை சுற்றி இருப்பவர்களை நான் ஆசிர்வதிக்கிறேன். உன்னுடைய பேரன்பினால் அவர்களும் அவர்கள் வாழ்வில் சிறப்படைவார்கள். உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் ஆசிர்வதிக்கிறேன். பிள்ளையே, நீ எப்பொழுதும் எதற்காகவும் கலங்கக்கூடாது. ஏனென்றால் நீ என் குழந்தை மகனே, நீ என் குழந்தை. இதை நீ என்னாலும் மறவாதே. குழந்தையே, நீ எப்பொழுதும் நன்மையுடன் உடல் நலத்துடன் ஆரோக்கியத்துடன் இருப்பாய் என்று நான் நினைக்கிறேன். அது எப்பொழுதும் இருக்க வேண்டும். நீ எதற்காகவும் என் நிலையிலும் தீய பழக்கங்களில் தலையிடாதே. அந்த தீய பழக்கங்கள் உன் வாழ்க்கையை சிதைக்கக்கூடும். ஆதலால் குழந்தையே, நீ என் பிள்ளை, என் பேரன்பு மிக்க பிள்ளை. எப்பொழுதும் தவறு செய்ய மாட்டான். ஆதலால் நீ எப்பொழுதும் பிறருக்கும் உனக்கும் நன்மை செய்யுமாறு லட்சிய பாதையில் நட. உன் லட்சிய பாதையில் இருக்கும் தீயவற்றை நான் விலக்கி விடுவேன். நல்லவற்றையே மட்டுமே உன் அருகில் வைத்திருப்பேன். நீ என் பெயரை உச்சரிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உன் அருகினிலே இருப்பேன். குழந்தையே, நீ என்னை மறக்க மாட்டாய். அதுபோல நானும் உன்னை மறக்க மாட்டேன் என்பதை மறவாதே பிள்ளையே, மறவாதே. உன்னுடைய எல்லாவற்றுமாகவும் நான் இருப்பேன். உன்னுடைய எல்லாவற்றுமாகவும் நான் இருப்பேன். இதை நீ மறவாதே பிள்ளையே. உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன், எப்பொழுதும் கைவிட மாட்டேன். இதையும் நீ மறவாதே பிள்ளையே. உன்னுடைய வறுமை நிலையற்றது, உன்னுடைய வறுமை நிலையற்றது. ஆதலால் அந்த வறுமையை விடுத்து உன் செல்வ செழிப்பில் நீ ஆழ்ந்திட தினம்தோறும் காலையில் விளக்கேற்றி என் அன்னை லட்சுமியை உன் வீட்டில் வரவேற்பாயாக. அப்படி நீ செய்யும் பொழுது நானும் என் அன்னையும் என் பிள்ளையும் ஆகிய நீயும் ஒரே வீட்டினில் வசிக்கிறோம் என்பதை நீ மறவாதே. குழந்தையே, பேரன்பு மிக்க பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, உன்னுடைய தீய பழக்கங்கள் எல்லாவற்றையும் விடுத்து நல்ல பழக்கங்களை கையாண்டு நீ வாழ்வில் மென்மேலும் உயருவாய் என்று நான் நம்பிக்கை கொள்கிறேன். பிள்ளையே, உன் தகப்பனின் ஆசையை நிறைவேற்றுவாயா? எனக்கு தெரியும் பிள்ளையே, என் அன்பு குழந்தை, நீ கண்டிப்பாக நிறைவேற்றுவாய் என்று எனக்கு தெரியும். பிள்ளையே, இந்த உலகம் நிலையற்றது. ஆதலால் இருக்கும் காலங்களில் பிறருக்கு உதவியோடும் பிறரோடு அன்போடும் பழகி வாழ்வில் மகிழ்வும். தீயவற்றையும் தீய எண்ணங்களையும் தீயவர்களையும் அறவே ஒதுக்கிவிட்டு நல்லவர்களையும் நல்ல எண்ணங்களையும் விதைத்து உன் வாழ்க்கை என்னும் சூளையில் புகழ் என்னும் வெற்றி என்னும் மலர் பூக்க உன் வாழ்வில் வறுமை நீங்கி பெரும் செல்வத்தோடு வாழ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் பிள்ளையே. பேரன்பு மிக்க குழந்தையே, நீ யாரையும் காயப்படுத்த மாட்டாய். நீ யாரோடும் தீயவர்களோடும் யாவரோடும் சண்டையிட மாட்டாய். நீ நல்லவற்றை நல்லவர்களுக்காக செய்கிறாய். இதை என்றும் மறவாதே குழந்தையே. நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். நானே உன் தகப்பன், நீயே என் குழந்தை, அன்பு பிள்ளையே.